28வது நினைவு தினத்திற்கு செல்வின் இதுக்கு வந்து மாலை போட்டு அடுத்து இப்போ அன்னதானம் போட போகிறோம். கொஞ்ச நாளாவே சிங்நாடார் அமைதியாகவே இருக்காங்க. காரணம் என்ன? அமைதிக்கிற மாப்பிள்ளை மாதிரி ஆளு நிறைய பேர் இப்போ மஜாருக்கு வந்துட்டு இருக்காங்க. ஆமாம், அதனால அப்படியே போகுது. ஒவ்வொரு தேர்தலையும் வந்து அரசியல் கட்சிகள் நாடார் சமூகத்தை தேடி வந்துருவாங்க. ஆமாம் ஆமாம். இப்போ 2026 வரும்போது ஆமாம், நம்மளுடைய நிலைப்பாடு என்ன? நம்ம என்ன கோரிக்கை? நம்ம நிலைப்பாடு கல் இறக்குறதுக்கு அனுமதி கொடுக்கணும் தலைவரை. மெயின் அதான். அதே மாதிரி எங்க மக்கள் நிறைய பாதிக்கப்படுதாங்க. அங்கங்க பாதிக்க. இந்த ஈரோட்டில் ஒரு பொண்ணை வந்துட்டு அவங்களுக்கு கற்பழிச்சுட்டு அவன் பாரு கிணத்துல தூக்கி போட்டு அவன் பாட்டில் போயிட்டான் பார்த்துக்குங்க. அதெல்லாம் ஒன்றுமே பண்ண முடியல. நாடாருக்கு பாதுகாப்பே இல்லை. அது நல்லா புரிஞ்சுக்கணும். அது எந்த அரசியலுமே செய்தோ அது காமராஜருக்குலாம் இன்னும் வந்து நிறைய பண்ணணும். இப்போ ஒரு ஆள்லாம் சொல்லுதாரு மதிய சோறு வந்து இன்னொரு ஆள் போட்டாங்காரு. கல்வி கண்டு திறந்ததே காமராஜர். கல்வி கண்டு வந்து சாப்பாடு கொடுத்து எங்கள் ஆள் உள்ள கூட்டிட்டு வந்தார் காமராஜர். அதை திரும்பி அணைய நாங்கள் தான் நிறைய அணை கட்டுதான்னு சொல்லுதான் ஒருத்தன். அது உங்களுக்கே தெரியும், யாரும் தெரியும். அதனால இன்ப வருங்காலத்தில் வந்து எங்க மக்களுக்கு யாரு நல்லது செய்ய நினைச்சாதான் நாங்கள் ஓட்டு இன்பம் வந்து போட போறோம். நாங்கள் தனித்தனி அமைப்பு வச்சிருக்கோம். இருந்தாலும் இந்த 26 வந்து டிஃபரெண்டா இருக்கும். இந்த தள்ளி போறாங்க. சமூக வலைதளங்களை பார்த்து கன்னியாகுமரியில பார்த்து கோபிச்செட்டி. ஆமா 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 ஆமா. இதெல்லாம் இந்த நிகழ்வை கண்டிப்பா கண்டிக்கணும். அதுதான் நாங்கள் என்ன சொல்லுதேன்னா, இதுல தான் உண்மையிலேயே வந்து என்ன பண்ணோம்னா, ஏடிஎம்குள்ள உள்ள நாடாரு, திமுக உள்ள நாடாரு, காங்கிரஸ் உள்ள நாடாரு அவ்வளோ பேர் இருக்காங்களே. எம்எல்ஏ எம்பியில் என்ன பண்ணுறீங்க? நீங்கள் தான் கேட்கணும். நம்ம கேட்டால் ரவுடின்ட்டுருவான். நம்மளை கேட்டால் வந்து நம்ம ஜாதிக்கு சண்டை போட்டு உட்காந்துருப்போம். சிம்பிளா சொல்லி முடிச்சிருவானா, சிங்கு ரவுடிம்பா, இவனை ரவுடின்றுவான், அவன் ரவுடின்றுவான், எல்லாத்தையும் ரவுடின்றுவான். இதை வந்து வேற சமுதாயத்தை அவங்க இடிச்சிட்டு இப்படி விடுவாங்களே. நீங்களே சொல்லுங்க மக்களே. இதே வேற சமுதாயத்தை இடிச்சா என்ன ரத்தாறு ஓடும்? ஏன்னா நாங்கள் வந்து காலையில் 5 மணிக்கு நாங்கள் எந்திரிச்சாலும் இப்படிலாம் வந்து நிற்க முடியும். ஏன்னா உழைப்பு அவ்வளோ பேர் வந்து எங்கள் நாடார் மக்கள் கடின உழைப்பு. ஆமாம், அது மாதிரி வந்து இதில் வந்து அதான் தமிழக முதல்ல இதில் மாதிரி என்ன சொல்லுன்னா, எங்கள் காமராஜர் ஐயாவை நாங்கள் வந்து தெய்வத்துக்கு சமமாக, தெய்வத்துக்கு அப்புறம் அவரை தான் வச்சுருக்கோம். அதுக்கு பிறகு எங்கள் மாவீரன் வந்து யார் செல்வி நாடாரை வச்சுருக்கோம். ஆமாம், அதனால இன்னொரு காரணத்தில் நாடாருக்கு வந்து இது பண்ணுங்க. அவ்வளோ ஜாதிக்கும் பண்ணுது. இப்போ எங்கள் ஆளு செத்தா என்ன தரான்? அது ஒன்றுமே தர மாட்டீங்க. இப்பவும் பாருங்க, என்கவுண்டரில் எங்கள் ஆள் தான் நிறையா கொண்டிருக்கீங்க. அதையும் உங்களை வந்து நான் இது பண்ணுறது. என்கவுண்டர்லேயே பாருங்கள், லாஸ்ட்டாக கூட பாருங்கள், எங்கள் ஆள் தான் நிறைய சுட்டிருக்கீங்க, கையை காலை உடைச்சிருக்கீங்க. அவ்வளோ சமுதாயத்திலையும் அவ்வளோ இதுலேயும் ஆள் இருக்குது. அவ்வளோ பேர் இருக்காங்க. ஆனால் பாதிப்பு எங்களை தான் வந்து, ஏன்னா கேட்க ஆள் இல்லை. கேட்க ஆள் அது அவ்வளோ கட்சியில் இருந்தாலும் அவங்கவுங்க என்ன பண்ணுறாங்க, அவங்க பாட்டில் உட்காந்துருக்காங்க. ஏன் நம்மளுக்கு என்னன்னு. அதனால இதை வந்து தமிழக முதல்வர் எங்கள் மக்களுக்கு கொஞ்சம் இது பண்ணுங்க. வரக்கூடிய 2026 ராக்கெட் ராஜா அவர்கள் வந்து ஆலங்குளத்தில் களமிறங்க போறதா சொல்லியிருக்காங்க. நீங்க எப்படி பாக்குறீங்க? நம்ம சமுதாயம் அதுக்கு என்ன முன்னெடுக்க போறீங்க? ஆலங்குளத்தில் ராஜா நின்னா ஜெயிக்க வைக்கணும். ஏன்னா சட்டசபையில் வந்து எங்கள் குரல் ஒழிக்கணுங்க. அதை எங்கள் செல்வி அதாவது மக்களே அந்த மாதிரி இருப்பா. ஐயா என்ன பார்த்து ஐயா கொஞ்சம் இருங்க. அதான் என்னன்னா, உண்மையில இப்ப கொங்கு மண்டலத்துல எடுத்துன்னு வச்சுக்கோங்களேன், அங்க வந்து நாடார் அவ்வளவு பேர் இருக்கான். ஆனா அந்த கொங்கு மண்டலத்துக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுக்க மாட்டேங்க. அப்ப அங்க உள்ள நாடாரும் வந்து எவ்வளவு சொல்லி பார்த்தாச்சு, ஓட்ட மாத்துங்க ஐயா, அப்படி எல்லாம் எவன் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுதானோ அவங்களுக்கு செய்யுங்க ஐயா அப்படின்னு சொல்லி, அது ஒரு பெரிய இதா இருக்கு. அது மாதிரி ராஜா வந்து வந்த நல்லதுதான். ஏன்னா ராஜா அவருடைய மாப்பிள்ளையா இருக்கட்டும் வந்தா நல்லதுதான். ஏன்னா இவங்கெல்லாம் வந்து சமுதாய பற்று எல்லாமே இருக்கு. எல்லா ஜாதியும் எங்களுக்கு வேணும். அது இருந்தாலும் சமுதாயம் ஒன்று உண்டு இல்லை, அது என்ன தெரிந்தாலும் அது உண்டு. அதனால வந்து ராஜா சௌக்கிய நல்லது. ஏன்னா சட்டசபையில் வந்து அதை ஒழிக்கிட்டுமே. இப்போ எல்லா ஜாதிக்காரும் உட்காந்து என்ன சொல்லுவாங்க, அவங்க சமுதாயத்தை இது பண்ணுதாங்க. அதே மாதிரி எங்கள் சமுதாயம் சொல்லுவான்னு நினைக்கிறோம், கண்டிப்பாக செய்யணும். வேற இல்லை, அது ஒண்ணும் கிடையாதுங்க. இப்போ ஒரு இதுல சொல்லுங்க, எல்லாரும் வந்து ஒண்ணு இதே இடத்துல ஆர்ப்பாட்டம் பண்ணுவோம், அதெல்லாம் ஒண்ணு கிடையாது. என்ன மாப்பிள்ள? ஆமா, அதான் சும்மா இல்ல. அங்க அதான் எல்லா கம்யூனிட்டிலும் பாருங்க,
ஏமாக்கா எல்லா கம்யூனிட்டியும் பாருங்க, எல்லா அமைப்பும் ஒவ்வொரு இதில், அதாவது என்ன 10 பேர் இருக்கான்னு சொல்லுவான், அந்த இதில் வரைக்கும் எல்லாம் கூடிடுவான் பார்த்தீங்களா, அது மாதிரிலாம் கூடிடுவோம். கண்டிப்பா இருக்கணுங்க, கண்டிப்பா வந்து கல் இறக்கிறதுக்கு அனுமதி கொடுங்க. கல் இறக்க, ஏன்னா கல்லு கொஞ்சம் நிப்பாட்டு மக்களே, அதான் கல்லு, அதான் அது மாதிரி கல்லு குடிச்சு எவனும் செத்தது கிடையாதுங்க, சொத்தை வித்தவனும் கிடையாது. ஏன்னா கல்லு குடிச்சு அவ்வளோ பவர், அதெல்லாம் கல்லு இறக்க விடுங்க. பாருங்க அங்கெல்லாம் அங்கங்க பனைய வந்து பணமரத்தை கஷ்டப்பட்டு வச்சிருக்கேன், அந்த அதை போட்டு தமிழ் கல்ட்டாவிட்டு போட்டு அடிக்காங்க. அதெல்லாம் எவ்வளோ பெரிய கொடுமைங்க, பாவம் அவனுக்கு அதை வச்சாதான் சாப்பாடு.